கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலவெளியிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த தேடுங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆமோஸ் புஸ்தகத்திலே 5:6 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை பார்ப்போமானால், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தெளிவாக சொல்லுகிறது. இல்லாவிட்டால் அது சொல்லியிருக்கிறது, பின்னாடி நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அவர் சொல்றாரு 4வது வசனத்துல, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறதாவது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரே சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் தேடாதபடிக்கு, ஏனென்றால் உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் தேடும் பொழுது அந்த தேடுகிற காரியம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், விசுவாசத்திலே குன்றி போய் விடுகிறோம், விசுவாசத்திலே தளர்ந்து போய் விடுகிறோம், பலவீனப்படுகிறோம், பயப்படுகிறோம். இவையெல்லாம் நடக்கிறது. இது உலகத்தின் காரியங்களை குறித்து. அதனால்தான் உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் தேடாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் என்னவென்று நாம் அறிந்து புரிந்து நாம் செயல்படும். ஆகினால்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாம் ஏன் தனியா உலகத்தின் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், தேட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகினால்தான் உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு, நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அப்படி ஆகுமோ என்று சொல்லி நாம் பயப்படுவதனாலே அநேக காரியங்களிலிருந்து நாம் பயப்பட்டு அதனால்தான் யோபு சொல்கிறார் 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று கூறுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, யோபு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஆண்டவரை முழுவதுமாய் நம்பினான். ஆனாலும் அவனுக்கு அந்த பயம் ஏற்பட்ட பொழுது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார். இந்த பயத்தை தான் பிசாசானவன் இந்த நாட்களிலே விசுவாசிகள் மத்தியிலே, கிறிஸ்துவர்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். இந்த பயத்தை கொண்டுதான் அவன் எல்லாவற்றையும் சாதிக்கிறான். ஆனால் தான் கர்த்தருக்கு நாம் பயப்படுவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை எப்படி தேட வேண்டுமாம்? கர்த்தரை நித்தமும் தேட வேண்டுமாம். ஆகினால்தான் 2 நாளாகவும் 15:15 சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடு தேடினார்கள் என்று. அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தில் 15 அவர் சொல்லுகிறார், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் அப்படிங்கிறார். அப்ப என்ன நடக்குது? 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகா சத்தத்தோடும் கெம்பீர சத்தத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். யூத ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள். என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, முழு இருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அப்போ நமக்கு முன்பாக காணப்படுகிற என்ன விதமான போராட்டங்களாக இருந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள், வேதனைகள் என்னதா இருந்தாலும், நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது அடிக்கடி இதை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ பயத்தை நீக்கக்கூடிய ஒரு தந்திரம் எங்க இருக்குதுன்னா, ஆண்டவரை நாம் தேட வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை தேடினேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். மற்றொன்று சொல்லுகிறார், என்கிட்ட இருந்த எல்லா பயத்துக்கும் அவர் நீங்கள் ஆக்கிவிட்டார், என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு கொண்டார். இதெல்லாம் நாம் சொல்ல முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூறுவாயாக என்பது தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது. இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். அது எப்பொழுது? அதனால் தான் சொல்லுகிறார் நீதிமொழிகளிலே, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நாம் காலை வேளையிலே இந்த சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நாடி தேடுகிறோம். ஒருவேளை நம்முடைய சரீரத்தின் பிரச்சனைகளாக இருக்கலாம், இந்த உலகத்தின் போராட்டங்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து போராட்டங்கள் இருக்கலாம். நான் சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான். வேத வார்த்தையின்படி சொல்லுகிறது என்னவென்றால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எனக்கு பதில் கொடுத்தார், என்னை ரட்சித்தார்,
என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டார், என்ன விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தார் என்கிற ஒரு விசுவாசம் எப்பொழுது வரும் என்றால் நாம் கர்த்தரை தேடும் பொழுதுதான். அதனால்தான் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று சங்கீதக்காரர் அநேக சங்கீதங்களிலே அவர் இதை மையமாக கொண்டு சொல்லுகிறார். அதனால்தான் நாம் யார்? கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் தேட வேண்டும்? இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தோ, இந்த உலகத்தினுடைய தேவைகளை குறித்தோ, இந்த எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நீங்க என்னென்னலாம் மனதில் வைத்திருக்கிறீர்களோ, எதையெல்லாம் மனதில் வைத்து ஜெபிக்கிறீர்களோ அதற்கெல்லாம் தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆகினாலே நாம் கர்த்தரை தேடுவோம். நாம் கர்த்தரை தேடி தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். சங்கீதக்காரர் தாவீதும் சொல்லுகிறார், அநேக இடங்களிலே தேவன் சொல்லுகிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதனாலே தேடுகிற யாவரும் கண்டடையத்தக்கதாக தேவன் பரமபிதா நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேட வேண்டியது கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய நன்மைகளை குறித்தும், கர்த்தருடைய காரியங்களை குறித்தும், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாய், அதுதான் சொல்றார், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டுமாம். தானியேல் பாருங்க, உபவாசித்து தன்னுடைய எல்லாவற்றையும் ஒதுக்கி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை தேடுகிறவர்களாய் இருந்தார். அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக தேவனை தேடினார்கள். என்ன நடந்தது? அவர்களுக்கு கிடைக்கப்படுகிற எல்லா நன்மைகளும் அதன் காலங்களிலே கொடுக்கப்பட்டது. இன்றும் நாம் கர்த்தரை தேடுவர்களாய் இருப்போம், கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். அதிகாலையிலே இந்த மாதிரியாக காலை வேளையிலே வந்து முதலாவதாக இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு முதலாவது தேவனுடைய சமூகத்தையும் அவருடைய முகத்தையும் தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் தாமே இந்த காலை வேளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபிப்போமா? பிரைஸ் காட். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்த